உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வருடம் உங்களுக்கு நன்மையையும் கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பாதுகாப்பையும் எல்லா விதத்திலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கத்தக்கதாக, உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாக இறைவனை வேண்டி பிரார்த்தித்து இந்த புதிய வருடத்திலும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இன்றைக்கும் நம்முடைய வேத புஸ்தகத்தை கரத்தில் எடுத்து தூக்கி கொள்வோம். சொல்லுங்க, இது என்னுடைய வேதாகமம், இதில் எழுதியிருக்கிற எல்லாம் சத்தியம், இந்த சத்தியமே தவுடைய வார்த்தை, இந்த வார்த்தையே தவுடைய சித்தம், இந்த சித்தத்தின்படி நான் செய்ய, நான் நடக்க கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நான் கீழாகாமல் மேலாகுவேன். அவனுடைய வார்த்தையானது என்னை கண்டிக்கவும் என்னை சீர்படுத்தவும் எனக்கு புத்தி சொல்லவும் தேவாவியினால் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். நேற்றைய நாளிலிருந்து நான் யோசித்து கொண்டிருந்தேன் சில காரியங்கள். இந்த 2024 52 வாரங்கள், 52 ஆராதனைகள், ஓய்வு நாள் ஆராதனைகள். அது மாத்திரமல்ல, கிறிஸ்மஸ், புது வருட, இப்படி இடையில் சில பெரியவள்ளி, அதாவது வேதாகம கோட்பாட்டின்படி இடையில் வருகிற ஆராதனைகள், அதுபோக உபவாச கூட்டங்கள், இப்படி எல்லாவற்றிலும் நாங்கள் பங்கு பண்ணியிருக்கிறோம். இதில் எத்தனை பேர் உண்மையாக இந்த 52 வாரங்களை கடைப்பிடித்தீர்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேணும். என் பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் கர்த்தருடைய நாளை மகிமையின் நாளென்றும் மகிழ்ச்சியின் நாளென்றும் எண்ணுவாயாகில் நீ கர்த்தரில் மகிழ்ச்சியாய் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வானத்தை பூமியை படைச்சி ஆண்டவர் அந்த ஓய்ந்திருந்த ஒரு நாள் ஒன்று இருக்கு பாருங்க. ஆகாய மண்டலங்கள், வானம், பூமி, கடல், ஆறு, குளங்கள், மீன்கள் எல்லாவற்றையும் படைச்சு மனுஷனையும் படைத்து ரெஸ்டாக இருக்க சொல்லி ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். அதை ரெஸ்ட் நாளை பிஸி நாளாக நாங்கள் மாற்றிட்டோம். அதில் நாங்கள் சபை மக்கள் எல்லாருமே தோற்றுட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் போதவர் மட்டும் தோக்கலை. என்னண்டா, அவருக்கு அதுதான் வேலை. லீவு நாளெல்லாம் வேலை நாளாக ஆண்டவர் மாற்றிருக்கிறார். ஆகையினால இந்த நாள் நமக்கு ஒரு ஓய்வு நாள் என்பது ஒரு விசேஷமான நாளாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தத்தை நாங்கள் பார்ப்போம். செப்பனியா, இந்த செப்பனியா புஸ்தகத்தை நாங்கள் 2 மாதத்துக்கு முதல் இந்த வசனத்தை ஆண்டவர் தந்தார். இந்த எருக்கு என்று சொல்லி இது நேற்று முந்தின நாள் கிடைச்சதில் 2 மாதத்துக்கு முதல் இதை ஆண்டவர் கொடுத்திருந்தார். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். தேசத்தில் இருக்கிற, அதாவது சபைக்கு மட்டுமில்லை, இது நம்முடைய தேசத்துக்கு கூட இது வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படுகிறது. சபைக்கோ சபை மக்களுக்கு மட்டுமல்ல, தேசத்தில் இருக்கிற எல்லா சிறுமையானவர்களே. இந்த சிறுமையானவர்கள் பல பாடுகளை கடந்து வந்திருக்கிறார்கள், பல பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறார்கள். எல்லா நேரத்திலும் கர்த்தருக்காக நிற்போம் என்று சொல்லி
அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் இருக்கிறார்கள். எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே. அதாவது சிறுமையானவர்கள், கர்த்தருடைய நியாயம், நீதி சம்பந்தமாக நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் அவரை தேடணும் என்று சொல்கிறார். யார் அது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். மனத்தாழ்மை மிகவும் முக்கியமானது. மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். இதில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், இந்த கோபத்தின் நாள் என்ற ஒரு நாள் குறிப்பிடப்படுகிறது. தீங்கான நாள், ஒருவரும் தப்பி போகாத நாள், ஒருவராலும் அந்த நாளை மேற்கொள்ள முடியாத நாள், ஒரு நாள் வர இருக்கிறது. ஆகையினால இந்த தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்க, நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையை தேடுங்க. அப்பொழுது ஒருவேளை என்ன சொல்லுது, ஷுவர் என்று இல்லை, ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஆண்டவருக்கும் கோபம் வருது என்று சொல்லி இதில் நாங்கள் பார்க்குறோம். இயேசுவுக்கும் கோபம் வந்தது. அவருக்கு கோபம் வந்த நேரம் நிறைய காரியம் பண்ணினார், நமக்கு தெரியும். இங்கே இந்த வசனம் இந்த மேசியாவை பற்றி இதை கொஞ்சம் ஆழமாக படிக்கிற பொழுது, புக்கெல்லாம் அந்த ரெஃபரன்ஸ் பார்த்து, அந்த கொங்கடன்ஸ்களை பார்த்து, அந்த டிக்ஷனரியை பார்த்து, அதுகளெல்லாம் ஆராய்ந்து படிக்கிற பொழுது, இது நம்முடைய ஆண்டவர் இயேசுவை குறித்ததான ஒரு வார்த்தை என்றதை அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் தான் சொல்கிறார், எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். யார்? இயேசு. நீதியை தேடுங்க. யாருடைய நீதி? தேவனுடைய நீதி. மனத்தாழ்மையை தேடுங்க. அப்பொழுது ஒருவேளை கோபத்தின் நாளில் மறைக்கப்படுவீர்கள். இந்த கோபத்தின் நாளில் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்கு, நியாய தீர்ப்பு நடத்துகிற ஒரு காலம் இருக்கு. நான் யாரு, நான் ஆரண்டு தெரியுமா, நான் இப்படித்தான் இருப்பேன், என்ன கேட்கறதுக்கு ஒரு தெரியுமில்லை, என் வழி தனி வழி, அப்படி என்றெல்லாம் போக இயலாது. ஏன்னா நாங்கள் மீட்கப்பட்ட பிள்ளைகள். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை குறித்ததான பயம் இருக்க வேணும், தேவனுடைய நாளை குறித்ததான பயம் இருக்கணும், ஓய் நாளை குறித்ததான பயம் இருக்க வேணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்கு, நியாய தீர்ப்பு நாள் என்ற ஒரு காலம் இருக்கிறது. இதில் குறிப்பிடப்படுகிற மக்கள் எல்லாவற்றிலையும் பாடுபட்டு, அடிபட்டு, நொந்து, தாக்கப்பட்டு அப்படி வந்த ஒரு ஜனங்களுக்கு தான் இது பேசப்படுகிறது. எங்களையும் எடுத்துக்கொள்ளலாம், நாங்களும் அப்படி தான் வந்தோம். ஆகையினால நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். என்ன, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, சிறுமைன்னு சொன்னால் அந்த ஹம்பிளாக இருக்கணும், சிறுமைன்னு சொன்னால் சாந்தமாக இருக்கணும், சிறுமைன்னு சொன்னால் ஆவி கனி உள்ளவர்களாக இருக்க வேணும். இதில் பாருங்க, எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, இவ கொஞ்சம் டாப் லெவலில் இருக்கிறவங்க, கொஞ்சம் எல்லாருக்கும் மேலாக இருக்கிறவர்கள், அவர்களுக்கு சொல்கிறார், சிறுமையானவர்களே, நியாயத்தை நடப்பிக்கிறவர், அவரை தேடுங்க. நாங்களும் தேடணும், அவர்களும் தேட வேணும். மனத்தாழ்மையை தேடுங்க. மனத்தாழ்மை அது நமக்குள்ளே இருக்கு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள், அப்படி என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு மனத்தாழ்மை இருக்கணும், ஒரு மன்னிக்கிற குணம் இருக்கணும், நமக்குள்ள ஒரு தாழ்மை இருக்க வேணும்.
அப்படி இருந்தவன் சொன்னால் அந்த கோபத்தின் நாள் என்று ஒரு நாள் வருக அந்த நாளில் கோபத்தின் நாளிலே ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். நமக்கு இன்னும் டூ லேட் இல்லை, மனம் திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆகையினால இந்த நாள் அந்த நாளாக இருக்கலாம், மனம் திரும்புகிற நாளாகவும் இருக்கலாம். ஆகையினால நாங்கள் இந்த கோபத்தின் நாள்ன்றது இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாட்கள். அதற்கு முன்பதாக நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய யுத்தங்கள், போராட்டங்கள் இப்படியெல்லாம் ஆரம்பிச்சிட்டு இந்த நாளில் நாங்கள் காக்கப்பட வேணுமாக இருந்தால் கர்த்தருடைய நாளில் நாங்கள் அதை கனம் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு அந்த நாளுக்குரிய ஸ்தானத்தை இன்னும் மிஞ்சி போனார் 2 hours, பிரயாணத்துக்கு 1 hour போனால் 3 hour போகும். அந்த 3 hours கொடுக்க முடியாமல் இன்றைக்கு முட்டி மோதி அங்கே வாழ்ந்து இங்கே வாழ்ந்து அப்படி திரைச்சி இப்படி ஜனங்கள் எல்லாம் நொந்து கெட்டு போகிறாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே நல்ல உறவில்லை. ஏற சொன்னால் எதிருக்கு கோபம், இறங்க சொன்னால் முடவனுக்கு கோபம். அப்படி ஒரு பழமொழி இருக்கு. இந்த வண்டியில் போகிற நேரம் நடக்க முடியாத ஒரு முடவனை கண்டோடனே வண்டில்கார ஓ ஓ ஓ ஓ ரெண்டு நிப்பாட்டுறான். ஆனால் அந்த மாட்டுக்கு கோபம் ஏற்றுறான், இன்னும் இருக்கிற பாரத்துக்கு மேலே பாரத்தை ஏற்றுறான் என்று சொல்லி இந்த மாட்டுக்கு கோபம் வருமா. அந்த இவன் தூரம் போகணும், வண்டிக்காரன் வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் அவனுடைய இடம் வந்தோடனே இந்த முடவனை சொல்கிறாங்க இறங்கண்டி. இதுக்கு அங்கே அலப்போரில் இந்த இடம் இதோட வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு ஆகையினால இறங்கன்னு சொல்லி அப்போ முடவனுக்கு கோபம் வருது, ஏற்றுனா மாட்டுக்கு கோபம் வருது. இப்படித்தான் இன்றைக்கு திருச்சபை இருக்கு. இப்படி தான் சபையில் குடும்பங்களுக்குள்ள இப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. இது உங்களோட பர்சனல், உங்களோட தனிப்பட்டது. ஆனால் இது பைபிளோட லிங்க் ஆகுது. எதில் லிங்க் ஆகுது? இந்த கர்த்தருடைய தேசத்துல சிறுமையான கர்த்தருடைய நியாயத்தை நடப்புக்கு அவரை தேடுங்க. 2 பேரும் ஒரு மனமாக தேடணும். பிள்ளைகள் ஆண்டவரை தேடணும், குடும்பம் தேடணும், குடும்பம் ஜெபிக்கணும், குடும்பத்தில் ஜெப கூட்டம் இருக்க வேணும், வீட்டில் ஜெபம் இருக்க வேணும். இல்லாமல் நீ ஜெபம் பண்ணு நான் பாரஞ்சால போயிட்டு அப்படி போகக்கூடாது. கர்த்தரை தேடணும். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை தேட வேணும். ஆகையினால தான் கர்த்தருடைய கோபத்தின் நாளில் நாங்கள் மறைக்கப்படுவோம். செப்பனியா 1:14-15 வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாளென்கின்ற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவார்கள். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமான நாள், அது அழிவும் பாழாக்குமான நாள், அது இருளும் அந்தகாரவுமான நாள், அது மப்பும் மந்தாரவுமான நாள். மப்பும் மந்தாரவுமான நாள், அழிவும் பால்கடிப்புமான நாள், இருளும் அந்தகாரமான நாள், இடுக்கமும் இக்கட்டுகளும் உள்ள நாள், அந்த நாள் உக்கிரகத்தின் நாள். இப்படி பல தீமைகளை குறித்து இப்படி அந்த செப்பனியா ஆண்டவரோடு சொன்ன வார்த்தைகள் எழுதிட்டு வர்ற நேரம் தான் இந்த வசனத்தாண்டு சொல்கிறார். சிறுமையானவர்களே, நம்மளை போல ஆக்கலை, இன்னும் அதிகமாக தேவனை தேடுங்க. ஆமென். இன்னும் அதிகமாக தேவனை தேடுங்க, அவரோட வாழுங்க. இப்படி இருந்தால் நாங்கள் நிர்மூலமாகாத படிக்கு கர்த்தர் எங்களை கடிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி ஏற்றுக்கொண்டுட்டோம்னு சொன்னால் நாங்கள் சிறந்திருக்க முடியும். 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்த தேசம் யூதா வம்சத்தாரை மீதியானவரின் வசமாகும், அவர்கள் அவ்விடத்தில் மந்தை மேய்ப்பார்கள், அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்து கொள்வார்கள். அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார்.
சிறையிருப்பு. சிறையிருப்புன்னு சொன்னால் எதுலேயோ நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறோம். விடுதலை ஜெயிலில் இருக்கிறவனுக்கு இல்லை. விடுதலை நம்முடைய இருதயத்தில், நம்முடைய மனதில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய எண்ணங்களில் நிறைய சிறையிருப்புகள் இருக்கிறது. அந்த சிறையிருப்பில் இருந்து வெளியில் வரணுமென்றாண்டு விரும்புகிறார். ஆமென். சிறையிருப்பிலிருந்து வெளியில் வா என்று சொல்கிறார். அப்படி திரும்பிட்டீங்கன்னு சொன்னால் நமக்குத்தான் ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங், நமக்குத்தான் பெரிய ஆசீர்வாதம். அப்போ நம்முடைய ஸ்தானம், நம்முடைய காரியங்கள் நிர்மூலமாகாத படிக்கு அவருக்கு நாங்கள் பயந்து நடப்போம். அவருக்குன்னு சொன்னால் வார்த்தைக்கு. இந்த வார்த்தையான தேவன், வார்த்தையினால பிறந்தவர், வார்த்தையான கடவுள். அந்த வார்த்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். அதனால தான் வெளிப்படுத்தல சொல்கிறார், இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தி இருந்தால் அவருடைய நாமம் தேவடைய வார்த்தை, அவருடைய பெயரே தேவடைய வார்த்தை. அப்போ அவருடைய பெயர் இன்றைக்கு, அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை நமக்கு இந்த புதிய வருடத்தில் இப்படியாக நமக்கு போதிக்கிறது. பாருங்களேன், அந்த திராட்சை ஒரு பக்கம் கீழே ஒரு பக்கம் மேலே இருந்தால் அதில் சம்திங் ராங். ஒன்றோ இருக்கிறது பாரமாக இருக்கும், அல்லது படிக்கல் பாரமாக இருக்கும். படிக்கல் பாரமாயிட்டா இது மேலே நிற்கும், இது பாரமாயிட்டா படிக்கல் மேலே நிற்கும். இதை எப்படி சரி பண்ணலாம், எப்படி நாங்கள் இதை பேலன்ஸ் பண்ணலாம்? இது பேலன்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அது நம்மளால் முடியும். ஆமே, எங்களால் முடியும். ஏண்டா உலகத்து மக்களுக்கு முடியாத காரியம் எங்களால் முடியும். கர்த்தர் எங்களோட கூட இருக்கார், அவருடைய வார்த்தை எங்களோட பேசுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கார், அவர் எங்களுக்கு உணர்த்துவார். ஆமே, இது வெளி மக்களுக்கு இல்லை, இப்படி நிறைய சப்போர்ட் இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஜனங்களுக்கு இப்படிப்பட்டதான சப்போர்ட்டுகள் நிறைய இருக்கு. ஆமேன், சொல்லுங்க, இருக்கு. அப்போ பாருங்க, அப்படி விருப்பமாக இருந்தால் இந்த 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்கிறாரு, 3:9, அதில் செப்பனியா 3:9, அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படி அவர்கள் பாசையை சுத்தமான பாசையாக மாற பண்ணுவேன். நம்முடைய மொழி, நாங்கள் பேசுகிற வார்த்தைகள், நம்முடைய பேச்சுக்கள், நாங்கள் கதைக்கிற கதைகள்லாம் சுத்தமாக இருக்கணும். அப்போ பாருங்க, இந்த சிறுமையானவர்கள் எல்லாத்திலையும் கழிக்கப்பட்டு, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நாங்கள் தான் இன்றைக்கு கிறிஸ்துவின் வழியாக இன்றைக்கு வந்து எங்கள் தலைகள் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். ஆமே சொல்லுங்க. ஆனால் திரும்பவும் நாங்கள் அந்த அடிமத்தடத்துக்குள்ளே போகக்கூடாது என்று அவர் அன்புள்ள தேவன். 3:9, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படி நான் அவருக்கு பாசையை சுத்தமான பாசையாக மாற பண்ணுவேன். இப்போ இந்த சுத்தம் எங்கேருந்து வருகிறது? பாசையிலிருந்து வருகிறது, நாங்கள் பேசுகிற மொழியிலிருந்து வருகிறது, நாங்கள் கதைக்கிற கதையிலிருந்து வருகிறது, எங்களுடைய சம்பாஷணையிலிருந்து வருகிறது. இதனால தான் நம்முடைய வாழ்க்கை சுத்தம் அடையும், நம்முடைய குடும்பத்தில் சுத்தம் வரும், நம்முடைய எல்லா காரியங்களிலும் நமக்கு ஒரு பெரிதான ஒரு மாற்றம் நமக்கு உண்டாகும். பாசையை மாற பண்ணுவேன். அதனால தான் அந்த பெந்தெக்கோஸ்து என்ற அந்த நாள் வந்த பொழுது அவர்களுடைய பாசைகள் எல்லாம் மாற பண்ணினார் ஆண்டவர். அவர்கள் பாசைகள் எல்லாரும் பாசையை மாற பண்ண உடனே நாவு சுத்தமாயிட்டு, அதுக்கு பிறகு அவங்க பேசுகிற நேரம் பெரிய வல்லமை வந்து முடவனை பார்த்து சொல்கிறாங்க, எலும்பு நட இயேசுவின் பேரால் என்று சொல்லாமல் எழுந்து நடக்கலாம். பாசை சுத்தமாயிட்டு. இன்றைக்கு நம்முடைய பாசைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். பாருங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு நாங்கள் பேசுகிற பாசைகள், நம்முடைய மொழிகள் அல்லது
சுத்தமான வார்த்தைகள், சரியான வார்த்தைகள். கேவலமான, கீழ்த்தரமான, கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய கெட்ட வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து புறப்படக்கூடாது. அப்படி புறப்படுமாக இருந்தால் அது நமக்கு நல்லதாக இருக்காது. அதனால தான் நமக்குள்ள என்ன, இந்த நாவு, நம்முடைய வார்த்தைகள் சுத்தமற்று போகிற நேரம் அது பகையாக மாறுகிறது, விரோதமாக மாறுகிறது. பகை விரோதங்களை எழுப்பும், அன்பு சகல பாவங்களையும் மூடும். அப்போ பாருங்கள், இந்த நாவில் உண்டாகிற இந்த மாற்றம், நாவில் வருகிற இந்த குளபடியால் தான் பகைகளும் விரோதங்களும் உண்டாகிறது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நம்முடைய நாவை சுத்தமாக்கி கொள்ளுவோம். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய நாவை சுத்தமாக்குவோம். அப்படி நம்முடைய பாசையை சுத்தம் பண்ணுகிறார். அப்படி சுத்தம் பண்ண உடனே என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த சிதறடிக்கப்பட்டவர்கள் அந்த குமாரத்திகள் அவருக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்களாம். அப்போ இந்த பாச சுத்தமாகிற நேரம் இந்த கிவிங்ன்றது, அந்த கொடுக்கறதுல அவங்களுக்கு விருப்பம் வருகிறது, கொடுக்கறதுல அவங்களுக்கு விருப்பம் உண்டாகிறது. இதுக்கும் காணிக்கைக்கும் நம்முடைய மொழிக்கும் நம்முடைய பாசைக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது, தொடர்பு இருக்குது. நம்முடைய பாசைகள், நம்முடைய மொழிகள் சமாதானமாக, சந்தோஷமாக நம்முடைய பேச்சுக்கள் எல்லாம் வருகிற பொழுது கொடுக்கிறதுக்குரிய நிறைவு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பாச சுத்தமாகிற நேரம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க. கையின் பிரியாசங்கள், தொழில்கள், வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். அப்போ பாசை சுத்தமாயிடுச்சுன்னு சொன்னால் எல்லாவற்றிலையும் நமக்கு முன்னேற்றம் வந்துடும். ஆமென். ஆகையினால தான் சொல்கிறார், சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கையை கொண்டு வருவார். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். பரிசுத்த பர்வதம், இது ஒரு பரிசுத்த பர்வதம். நிறைய நாங்கள் தேவனுடைய ஆலயங்கள், தேவன் கூடுகிற இடமெல்லாம் பரிசுத்த பர்வதம். ஆமென். அன்றைக்கு மோசே அங்கே பர்வதத்தில் ஏறினார், இயேசு ஒரு பர்வதத்தில் ஏறினார். அவர் இரவும் பகலும் அங்கே இருந்து ஜெபம் பண்ணினார். மோசே பர்வதத்தில் இருந்தார். பிரச்சனை வாரணையெல்லாம் அந்த பர்வதத்தில் ஏறினாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் வருகிற குழப்பங்கள் அல்லது பிரச்சனைகளுக்கு பர்வதத்தை நோக்கி பார்க்கறதில்லை. பர்வதம் என்றால் ஒரு சபை, ஒரு மவுண்டன், அது ஒரு வர்ஷிப் பிளேஸ். அங்கே தேவ அக்கினி இருக்கிறது, அங்கே ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது, அங்கே தேவனுடைய ஆளுகை இருக்கிறது, அங்கு செல்வம் இருக்கிறது, அங்கே சிறப்பு இருக்கிறது. அங்கே வருகிற பொழுது ஜனங்கள் அதில் அந்த அந்த ஃப்ளேவர், அந்த அந்த வாசனை, அந்த அந்த காரியங்கள் எல்லாம் சபையில் வருகிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் அது ஒட்டி கொள்ளுகிறது. தீங்கு நமக்கு வராது. 3 பேர் தான் சொன்னாங்க ஆமென். அதுவும் பயந்து பயந்து சொன்னாங்க. இனி நீ என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். சபையில் இருக்கிறது யாரு? இந்த பெரிய சண்டிதனக்காராக்களோ, பெரிய அடிபுடிக்காராக்களோ அல்லது அப்படி இல்லை. சிறுமையும் எளிமையுமானவங்க சபையில் இருப்பாங்க. என்ன ஒன்றும் பேசுகிறீங்களே? சிறுமையும் எளிமையுமான என்னை கண்ணோக்கி பார்த்தீரையா. சிறுமையும் எளிமையுமான என்ன செய்கிறார்? பார்க்கிறாரு. சிறுமையும் எளிமையுமான என்ன பார்க்கிறார். அப்போ இந்த பரிசுத்த பர்வதத்தில் நமக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது. அதுதான் அங்கே சொல்கிறாரு. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். நீங்கள் எல்லாம் சிறுமையும் எளிமையுமானவர்கள். ஆண்டவர் உங்களை மீதியாக வச்சிருக்கிறார். எதுக்கு வச்சிருக்கிறார்? மீதியாக வைப்பேன். பாருங்க,
எளிமையுமான வீதியாக இருப்பார். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். அவருடைய லைஃப்பில், அவருடைய வாழ்க்கையில் அந்த ஹோப், கர்த்தரை குறித்ததான ஒரு நம்பிக்கை, ஆண்டவரை குறித்ததான ஒரு உறுதியான நிலைப்பாடு நமக்கு உண்டாகும். ஆமென். அப்போ ஆண்டவர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவர். அவர் அற்புதமான காரியங்களை செய்வார். அப்போ பாருங்க, கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள், நம்பிக்கையாக இருப்பார்கள். இந்த கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் ஒரு நாளும் அநியாயம் பண்ண மாட்டாங்க, ஒரு நாளும் அநியாயம் செய்ய மாட்டாங்க. பாருங்க, அப்படி சொல்றாரு, அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை. இந்த அநியாயத்துக்கும் பொய்க்கும் நிறைய தொடர்பு இருக்கு. பொய் இருந்தால் அநியாயம் வரும், அநியாயம் இருந்தால் பொய் வரும். அப்போ அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, பொய்யும் பேசுவதில்லை. வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. யார் மேலே இந்த சிறுமையும் எளிமையுமானவருடைய நாவில் வஞ்சகமே இருக்காது. ஆமே. பாருங்க, இந்த செப்பனியாவை யாருமே தேடி வாசிக்கிறது இல்லை. ஆண்டவர் இந்த செப்பனியாவை வாசின்னு சொன்னார். அது பார்த்த உடனே சொன்னால், அந்த சொன்ன வசனம் 2-3 எடுத்த உடனே இதுதான் 2025ஆம் ஆண்டு பேச வேண்டிய வாக்கு தத்துவம். அந்த வசனம் அன்றைக்கு 2 மாதத்துக்கு முதலே சொன்னார். அப்போ பாருங்க, வஞ்சகனாக அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவது, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். நமக்கு எந்த பயமும் இருக்காது, நம்முடைய இடத்துல எந்த பயங்கரமும் வராது. ஏன்னு சொன்னால் பயம் இருக்காது. நமக்கு பயம் இல்லை, தீங்கு இல்லை, பொல்லாப்பு இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த நாவு பரிசுத்தமாயிட்டேன்னு சொன்னால் இதெல்லாம் வராது. நம்முடைய நாவை பரிசுத்தமாய் வைத்து கொள்ள வேணும். ஆமென். சொல்றாரு, சீயோன் குமாரத்திய கெம்பீரித்த பாடு, ஆட்பரியுங்கள், முழு இருதயத்தோடு கர்த்தரை மகிழ்ந்து களி கூற வேணும். ஆமென். முழு இருதயத்தோடு கர்த்தரை மகிழ்ந்து களி கூறணும். எல்லா நேரங்கள்லையும் கர்த்தரை மகிழ்ந்து களி கூற வேணும். அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தரை மகிழ்ந்து களி கூற வேணும். ஆமென். கர்த்தரில் ஒரு களிப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு விருப்பம் வரணும். ஆமென். மகிழ்ந்து களி கூர்ந்து மகிழுங்க. இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆக்கினையெல்லாம் அகற்றி போடுவார். ஆக்கினன்னு சொன்னால் ஜட்ஜ்மெண்ட், வர வேண்டிய தண்டனைகள் எல்லாம் நமக்கு இல்லை. ஆக்கினையெல்லாம் அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உனக்கு இருக்கிற சத்துருக்கள், உனக்கு இருக்கிற எதிரிகள் எல்லாரையும் விலக்கி போடுவார். ஏன்னு சொன்னால் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாங்கள் சிறுமையும் எளிமையுமானவர்கள், எங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். நமக்குள்ள இந்த அகங்காரங்கள், கோபங்கள், பொறாமைகள், போட்டிகள், வீணான வார்த்தைகள், தகுதியில்லாத வார்த்தைகள் பேசி அப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் செய்திடக்கூடாது. செய்துட்டோம்னு சொன்னால் நம்முடைய பாசைகள் எல்லாம் அசுத்தமாக மாறிடும். அசுத்தமாக மாறினா தோல்வி, இழப்புகள், பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்போ பிரச்சனை எதனால் வருது? சில நேரம் சொல்லுவான், குடிகாரன் தான் அடிபுடி படுவான், சத்தம் போடுவான்ண்டு. ஆனால் நம்முடைய நாவு சரியாக பேசலைன்னா பிரச்சனை நமக்குள்ளே உண்டாயிரும், தோல்வி வந்துடும். ஆகையத்தான் நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் சுருக்கமாக இருக்கணும்னு சொல்கிறார். மரணம் ஜீவன் நாவோட அதிகாரத்திலாம் இருக்குது. வாழ்வு சாவெல்லாம் நாவெல்லாம் இருக்குது. ஆகையினால்தான் நம்முடைய நாவை சரியாக நாங்கள் வைத்து கொள்ள வேணும். ஆமென். பயப்படக்கூடாது. பயம் எங்களை அணுகிறதில்லை. ஆமென். பயம் வேண்டாம். ஆமென். நம்முடைய கைகளை தளர விடக்கூடாது. வேலை செய்கிறோம், நல்லா வேலை செய்ய வேணும். கை சோர்ந்து போய் நிற்கக்கூடாது, தளர்ந்து போயிடக்கூடாது. நம்முடைய வேலைகளை நாங்கள் செய்வோம். அன்னன்றைக்குள்ள வேலைகள், அன்னன்றைக்குள்ள தொழில்கள், அன்னன்றைக்குரிய சம்பாத்தியத்துக்கான
காரியங்கள் எல்லாம் செய்கிற நேரம் கர்த்தர் இந்த நாவு சுத்தமாக இருந்தால் எல்லாம் நல்ல வரத்து வரும், நல்ல ஆசீர்வாதங்கள் வரும். ஆமென். அப்படி வார நேரம் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதம் 118:8 எடுத்து பார்ப்போம். அதில் ஒரு வசனம் இந்த இடத்துல இருக்கிற நிராண்டவர் இந்த வசனத்தை பார்க்க சொன்னார். அதை சைட்டில் குறித்து வச்சிருக்கிறேன். சங்கீதம் 118:8. இது இப்போ இந்த பிரசங்கம் பண்ண வாரத்துக்கு முதல் கிடைச்ச வசனம். எத்தனை வசனம்? 6லேருந்து பார்ப்போம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என்னோட உங்களோட பக்கத்தில் இருக்கார். ஆமென். பட்சத்தில் இருந்தால் நெருக்கமாக இருக்கிறார், எங்களோட இணைஞ்சு இருக்கிறார், எங்களோட கூட இருக்கிறார், எங்களோட பயணிக்கிறார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு கர்த்தரின் பக்கத்தில் இருந்தால் ஒருவனும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று பவுல் அடிகளார் சொல்கிறார். இங்கே எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கார். எனக்கு உதவி செய்கிறவங்க இருந்தாலும் எனக்கு பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இது சிம்பிளான ஒரு தியரி, சிம்பிளான ஒரு காரியம். கர்த்தரின் பக்கத்தில் இருக்கார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். அப்போ பாருங்க, என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, மனுஷனை நம்புவதை பார்க்கல கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு பின்வாங்குற மனுஷன் சபிக்கப்பட்டவன். மனுஷனை நம்பினா நாங்கள் பின்வாங்கிடுவோம். மனுஷனை என்ன செய்யக்கூடாதாம்? மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய். பற்றுதல் என்று சொன்ன என்ன? வரவு செலவு பற்று, வரவு செலவு பற்று. இந்த பற்றுதலாக இருந்தால் எல்லா பற்றும் வரவில் வந்துடும் நமக்கு எல்லா நன்மைகளும். ஆமென். அல்லேலூயா. நான் 2 வசனத்தை வாசிக்க முடிக்க போகிறேன். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரை மேல் பற்றுதலாக இருக்கலாம். பிரபுக்கள் பெரிய பணக்காரர்களை எல்லாம் நம்புறதை விட கர்த்தரை நம்புவோம். ஆமென். அவர் தான் பெரிய செல்வன், அவர் தான் அண்ட சராசரங்கள், எல்லா செல்வமும் அவருக்குள்ளாம் இருக்குது. சகல ஞானம், சகல செல்வம், சகல அறிவு, சகலமும் அவருக்குள்ளே இருக்குது. அவர் தான் பெரிய பொக்கிஷம். அப்போ அவரை நாங்கள் நம்புவோம் என்று சொல்லுகிறார். அதனால் தான் இந்த 11வது வசனம் சகரியா 11 வாசிங்க. 3:11 வாசிப்போம். சகரியா, இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். பரிசுத்த பர்வதம் என்றால் தேவனுடைய இடம், தேவனுடைய சமூகம், தேவனுடைய மலை என்று சொல்லலாம், தேவனுடைய வசிக்கும் ஸ்தானம் என்று சொல்லலாம். அதுதான் பர்வதம் என்று சொல்கிறது. அப்போ இந்த பரிசுத்த பர்வதத்தில் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். சபையில் நாங்கள் எந்த அகங்காரமான குணமும் நமக்கு வரமாட்டுது என்று சொல்கிறார். 12வது வசனம் சொல்லுகிறது, உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். இந்த பரிசுத்த பர்வதத்தில் சிறுமையும் எளிமையுமான மக்களை மீதியாக வைப்பேன் என்று சொல்கிறார். அது கொஞ்சமாக இருக்கலாம், நிறைய இருக்கலாம். ஆண்டவருடைய விருப்பம் சிறுமையும் எளிமையுமாய் இருக்கணும். சிம்பிள் அண்ட் நைஸ்ன்னு சொல்லுவாங்க. சிறுமையும் எளிமையான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் எப்படி இருப்பீங்களாம்? நம்பிக்கையாக இருப்பேன். அவரை நம்புவீங்க, அவரை விசுவாசிப்பீங்க, அவரை சார்ந்திருப்பீங்க. இந்த 2025 இந்த கன்செப்டில், இந்த வழிநடத்தலை, இந்த சிந்தனையோடு இந்த ஆண்டில் கொஞ்சம் ஜீவித்து பார்ப்போமா? அப்படி ஜீவிச்சு பாருங்க. அப்படி வாழ்ந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சூப்பராக இருக்கலாம். ஆமென். பாருங்க,
இப்படியான இந்த மீதியானவர்கள், இப்படி இருக்கிற ஜனங்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. அநியாயம் செய்ய மாட்டோம், வஞ்சகம் செய்ய மாட்டோம், பொய் பேச மாட்டோம். ஆமே. கண்டுபிடிக்கப்பட வாயில் வஞ்சகம் அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. ஆமே. வஞ்சக நாவு. அப்போ வஞ்சக நாவு புரை பண்ணாலும் ஒன்றும் வராது. எந்த சத்தியத்தை நாங்கள் வாசித்தாலும் இந்த நாவு வஞ்சகமாக இருந்தால், இந்த நாவு தீமையை பேசினா ஒன்றும் சரியாக வராது. ஆகையினால தான் நம்முடைய நாவை இந்த வருஷத்தில் சரியாக வச்சுக்கொள்ள பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. பிறகு சொல்கிறா, இஸ்ரவேலை ஆட்பரி, எஸ்லேமின் குமாரத்தியை மகிழ்ந்து கலிகூறு, அப்படி என்றெல்லாம் சொல்கிறாரு. அப்போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இங்கே இருப்பார், வீட்டில் இருந்தால் உங்களோட இருப்பார், பிரயாணம் பண்ண அவங்களோட கூட வருவார். நீங்கள் எங்கே இருந்தாலும், நடந்தாலும், எழுந்தாலும், எங்கே போனாலும் கர்த்தர் உங்களோட இருப்பார். எப்படி இருப்பார்? இந்த நாவு சரியாக இருந்தால் உங்களோட கர்த்தர் இருப்பார். ஆமென். பயப்படக்கூடாது. உங்களுடைய கைகளை தளர விடாதீங்க. பயம் வேண்டாம். உங்களோட கைகள் தளர்ந்து போயிடக்கூடாது. உங்களோட கைகளை தளர விடாதே என்று சொல்கிறார். ஏன்னு சொன்னால், உண்டாவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் அற்புதமான தேவன், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுகிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பின் நிமித்தம் நீங்கள் அமர்ந்திருப்பீங்க. அதாவது ஃபுல் ஆஃப் லவ், தேவ அன்புனால அப்படியே மூழ்கி போயிடுவீங்க. அல்லேலூயா. அன்பின் நிமித்தம் நீங்கள் அப்படி மகிழ்ந்திருப்பீங்களாம். கெம்பீரமாய் களிகூர், அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பாய், அவர் உன்மேல் கெம்பீரமாய் களி கூறுவார். நம்மளை பார்த்து அவர் இவன் மாறிடுவான், அவன் அப்படி பண்ணிடுவான், அப்படி பண்ணுவான்ல, இல்லை, அவன் இந்த பிள்ளைன்னு சொல்லி கம்பீரமாய் ஆட்பரிப்பாராம் ஆண்டவர். அவ்வளோ போல்ட்னஸாக, அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸாக எங்களை குறித்து அவர் மகிழ்ந்து களி கூறுறதுக்கு எங்களுடைய நாவு சரியாக இருக்கணும். ஆமென். உன் சபையும் மனுஷராக இருந்து பண்டிகை ஆசாரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். அதாவது இந்த ஆண்டில் ஒருக்கா அவனில் ஒருக்கா இந்த சபை கூடுறது, ஒரு கிறிஸ்மஸ், ஒரு ஈஸ்டர் சண்டே அப்படி என்ற நேரம் அதுக்கென்று ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க, அதில் வருவாங்க. அவங்களெல்லாம் என்ன செய்வாராம்? சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். ஆமென். நொண்டியானவனை ரட்சித்துக் கொள்வேன். ஆமென். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்தார்களுக்கும் அவர்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன். நொண்டியானவங்களை எல்லாம் ரட்சிப்பார். அவமானப்பட்ட இடத்துல உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். பாருங்கள், இதெல்லாம் குட் நியூஸ், நல்ல செய்தி. ஆமென். நான் தீர்க்க தரிசனம் உரைக்க வரல, வசனத்தை சொல்கிறேன். இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. எல்லா இடங்களிலும் நாங்கள் அவருடைய தீர்க்க தரிசனங்கள், அங்கு அவருடைய வார்த்தை என்பது ஒரு தீர்க்க தரிசனம். ஆமென். பேலன்ஸாக இருக்கணும், பொருள் சரியாக இருக்கணும், நிறம் சரியாக இருக்கணும். அப்போ அந்த திராட்சை சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக வந்துடும். பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஆமென். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். உங்கள் நடுவில் குடியிருக்கிற எந்த ஊராக இருக்கலாம், எந்த பட்டணமாக இருக்கலாம், எந்த தெருவாக இருக்கலாம், நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருப்பீங்க. எங்களை ஒப்பு கொடுப்போமா?